ஹலோ ஆல். இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி 50 சார்ட்டில் இருக்கிறோம். சரியா, நிஃப்டி 50 சார்ட்டை வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். சரி, நம்ம அதோட முக்கியமான கீ லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு அனலைசிஸ் போட்டு பார்த்துருந்தோம். எப்படி ரியாக்ட் ஆகுது பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்மளோட பேசிக் ஃபோரெக்ஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எப்படி வந்து நமக்கு மார்க்கெட் ரியாகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓரளவுக்கு நம்ம கீ லெவல்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்க மாதிரி இருக்குது. சரி, பார்ப்போம். இதை ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணுவோம், அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சரியா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சார்ட்டை வந்து வெறும் என்ன சொல்கிறது, இந்த நிஃப்டி 50 வந்து வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் மூவ் பண்ணுறது கிடையாது. நிஃப்டி 50 மூவ் ஆகிறதுக்கு பின்னாடி வந்து இது வந்து ஒரு இண்டிசஸ், ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது பின்னாடி எஃப்ஐடிஏயோட அவங்க பொசிஷனு ப்ளஸ் வந்து ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகிற வேல்யூமை பொறுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட இது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ் வந்து இதோட வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த 50ல் வந்து ஒரு 7 ஸ்டாக்ஸ் தான் வந்து இதை அந்த மற்ற மார்க்கெட்டையும் மூவ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐ, அப்புறம் ரிலையன்ஸு, அந்த மாதிரி டாட்டா, அந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸ் வந்து அவங்களோட வெயிட்டேஜ் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் படி என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கீ லெவல்ஸில் வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷனுக்காக தான். சரியா, சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மந்த்லி லெவலில் கீ லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரியா, மந்தோட ஹை லோவும் வீக்கோட ஹை லோவும் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியோட ஹையில் ஆரம்பிச்சது. சரியா, ஹையில் ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக அதே இடத்துல கொஞ்சம் லைட்டாக விக் வச்சுட்டு திரும்ப அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, அதே போல் மார்க்கெட்டோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்ல பையில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து வந்து ஒரு நல்ல ரேலி, இது ஒரு பேஸு, இங்கே ஒரு ரேலி, திரும்ப ஒரு நல்ல பேஸ் ஃபார்ம் பண்ணிச்சு, திரும்ப வந்து ஒரு புது ரேலி ஸ்டார்ட் ஆகுத மாதிரி சிக்னல் காட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்த மாதிரி ரெண்டு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கோல்டு சார்ட் மாதிரியே நடந்துட்டு இருக்கு. சரியா, கோல்டு வந்து இப்படி ஒரு ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த ஆல் டைம் ஹையை உடைக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் மட்டும் மேலே போயிட்டு திரும்ப வந்து இப்போ இந்த இடத்துக்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திரும்ப இதை வந்து உடச்சிட்டு மேலே போகுமா இல்லை இந்த இடத்துல திரும்பி வந்துருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஓகேவா, சரி, இப்போ வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது பை ட்ரெண்டு தான். சரியா, இங்கே பை ட்ரெண்டு ஒரு ஆல் டைம் ஹை வச்சிருச்சு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு லிக்விடிட்டியோட இம்பல்ஸ் மூவாக போயிருந்தது அப்படின்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம்னு சொல்லலாம். பட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு, ரொம்ப சோப்பி ஆகிடுச்சு. ஸோ வந்து இது வந்து இப்போதைக்கு எந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரேலி, பேஸு, ட்ராப்பு, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படின்னா இதை உடச்சிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா இது வந்து ரேலி, இது பேஸு, இது ரேலி, அந்த மூவாக மாறும். சரி, திரும்ப வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம். இப்போதைய பாசிபிள் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் வந்து இதை கொடுத்துட்டு திரும்ப வந்து ட்ராப் ஆகிறதுக்கு தான் இப்போ ஸ்ட்ரக்சர் வாய்ப்பு. இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்த உடைச்சிட்டு புது ஹை வச்சு மேலே போச்சு அப்படின்னா இது வந்து ரேலி, இது பேஸு, இது ஒரு ரேலி, திரும்ப வந்து புது ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. சரியா, வந்து இன்னொரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல நார்மலான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த ஹையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு, பட் வந்து ஃபெயில்டு ஹை. சரியா, இது வந்து இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து ஃபெயில்டு அடிச்சு திரும்ப ஒரு ஹை ட்ரை பண்ணியும் இதுவும் வந்து அடுத்த இந்த பழைய ஹையை தாண்ட முடியல. இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி இந்த லெவலுக்கு ஈக்குவலாக கொண்டு போயிருக்கு. பட் வந்து இதுவும் ஸ்டில் வந்து இன்னும் வந்து இந்த ஹையை வந்து உடைக்கல. சரியா, இன்னும் வந்து பழைய ஹையை வந்து உடைக்கல. என்னதான் அந்த லெவலுக்கு போயிருந்தாலும் இது வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து நியூ ஹை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா, மார்க்கெட் வந்து ஒரு சோப்பியாக இழுத்துட்டு போகுது. பட் வந்து இது இன்னும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மூவ்மெண்டம் வந்து இங்கே இல்லை. சரியா, அதை இன்னும் மேலே உடச்சி கொண்டுட்டு போகிறதுக்கான லிக்விடிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. மேபி வந்து மார்க்கெட் வந்து ஓவர் வேலிடாக இருக்குது, ஓவர் சோல்டு இதில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். ஸோ வந்து யாரும் பை பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். இல்லை வந்து ஒரு 50% வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்ததுன்னா திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணலாம் பீப்புள். சரியா, ஸோ அதனாலேயோ மேபி வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ஃபர்தராக வந்து பெருசாக மூவ் ஆகலை. சரியா,
மேபி இது வந்து இப்போ இது வந்து ஹை, இது லோன் வச்சோம் அப்படின்னா ஒரு 50% இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து திரும்ப மேலே பை ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. மேபி பை ஆகிட்டு இங்கேருந்து கீழேயும் வரலாம், இல்லை வந்து அப்படியே மேலே போகிறதுனாலும் போகலாம். சரியா? சரி, அது அப்புறம் நடக்கிற மூமெண்ட்டு. சரி, இப்போதைக்கு கரண்டாக என்ன நடக்குது அப்படி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு வீக்லி லெவலில் போயிட்டு டச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த விக் வச்சுட்டு பாடி வந்து உள்ளே க்ளோஸ் ஆகி இப்போ வீக்லியோட ஹையில் ஆரம்பித்து லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கரெக்டாக ப்ரைஸ் கரெக்டாக லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு வந்துருச்சு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த 2 வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி வாரமும் பார்த்தீங்கன்னா 2 வாரம் முன்னாடி வாரம் இந்த ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 5 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சை உடைக்கல. 5 வாரமாக ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது மந்த்லிக்கும் இதுதான் வந்து ஹை, வீக்லியும் இது வந்து ஹையாக எடுத்திருக்கு. சரியா? பாட்டம் வந்து வீக்லி கொஞ்சம் மந்த்லி வந்து கீழே இருக்குது. பட் வந்து மந்த்லியோட ஹையும் வீக்லியோட ஹையும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேலே ஒரே லெவலாக இருக்குது. ஸோ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியா? இதை உடைக்கணும்னா இன்னும் வந்து லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து நிறைய லிக்விடிட்டி வேணும். நிறைய லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி வேணா ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயிட்டு உடைச்சிட்டு மேலே போகலாம். சரியா? இப்போதைக்கு இல்லை, மேபி போனால் இன்னும் வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் போகும். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியோட லோவில் இருக்குது. சரி, அடுத்து ஒரு டைம் ஃப்ரேம் கீழே போயிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டாக வீக்லியோட லோவுக்கு வந்துருச்சு. இந்த நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த இந்த சப்போர்ட் வந்து இந்த இது வந்து இப்போ இன்வாலிட், ஏன்னா இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. சரியா? ஸோ இதை எடுத்துருவோம். ஓகே, இப்போ இது வந்து சேல் சைடு மட்டும்தான் வந்து நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. சப்போர்ட்டில் இருக்கிற இதை வந்து உடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவலை தாண்டணும். ஓகே, இந்த லெவலை தாண்டணும். இந்த லெவலில் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கணும். ஓகேவா? இங்கேருந்து மேபி வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போதா, இதுக்குள்ளேயே ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுதா, இல்லை அதை உடச்சிட்டு மந்த்லி லெவலோட பாட்டம் வரைக்கும் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, சரி, சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமாக வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்குது. இது வந்து அக்கமுலேஷன் நடக்குது, அக்கமுலேஷனோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷனோ நடக்குது. ஸோ இந்த அக்கமுலேஷனில் மேபி வந்து அவங்க நிறைய வந்து ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே கொண்டுட்டு போகிறாங்களா இல்லை கீழே கொண்டுட்டு போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? இங்கே நடக்கிற விஷயம் வந்து 2 நடக்கலாம். ஒன்று வந்து ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணும்போது வந்து இப்போ நல்லா இங்கே கீழே என்டர் ஆனவங்களாம் மேபி வந்து இங்கே வந்து பார்ஷியலாக வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் வருது. என்ன நடக்கும்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து அவங்க கொண்டுட்டு வந்த சப்ளை ஜோனில் அவங்க கொண்டுட்டு வந்த ப்ராஃபிட்டை வந்து பார்ஷியலாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரே இடத்துல க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ஸை ஃபுல்லாகவே வந்து இன்னொருத்தர் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் வந்து இங்கே அக்கமுலேஷனும் டிஸ்ட்ரிபியூஷனும் ரெண்டுமே சேமாக நடக்கும் இங்கே. ஓகேவா? இங்கே கொஞ்சம் என்டர் ஆகிட்டு அப்புறம் வந்து மார்க்கெட்டு 50% கீழே போச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் நம்மளோட லீட் ரேட்டர்ஸோட இன்வாலிட்ஸ் அந்த இதெல்லாம் ஆர்டர்ஸ் ஆர்டர் பிளாக் எஸ்எல்லாம் ஹிட் பண்ணி இங்கே கொஞ்சம் ஆர்டர் எடுத்தாங்கன்னா இதில் என்டர் ஆகி இவங்க மேலே கொண்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே என்டர் ஆகி இந்த மூவை கேப்சர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து திரும்ப என்டர் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்குது, இன்னும் ஒரு டைரக்ஷன் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு இங்கே என்ன நடக்குது, கரண்டாக என்ன நடக்குது, இந்த லெவலில் இந்த கீ லெவல்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க முடியும். பட் வந்து இன்னும் டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணல. சரியா? சரி, ஓகே. அடுத்தது வந்து 4 ஹவரில் போயிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ 4 ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் ஃபஸ்ட்டு வந்து இதோட ஹையர் லோவை நல்லா மார்க் பண்ணுவோம். சரியா? இப்போ இது வந்து ஹையர் ஹை, இங்கே ஹையர் லோ, அடுத்தது வந்து இங்கே ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கு, இது ஹையர் லோ. சரியா? அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே ரேஞ்சிங் வந்து இதை வந்து நம்ம ஹை லோவாக எடுக்கக்கூடாது. இது ஹை லோவாக எடுத்தோம்னா நம்ம ஒன்றுமே புரியாது. ஸோ இதை ஓவராலாக மொத்தமாக வந்து இதை ஒரு ஹையாக எடுத்துப்போம். சரியா? இன்னும் வந்து இது லோ ஃபார்ம் பண்ணி முடிக்கல, இந்த ரேஞ்ச் இங்கே வந்துருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ரேஞ்ச் படி நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி என்ன அப்படின்னா இதுதான் வந்து வேலிடான ஒரு ஹையர் லோ. சரியா? இது லாஸ்ட்டு ஹையர் ஹை எடுத்தது, இப்போ ஹையர் லோ வந்தது. இது வந்து வேலிடான ஹையர் ஹை, இது வந்து ஹையர் ஹை. ஸோ இது வந்து ஹையர் லோ. சரியா?
இதுக்குள்ளே நடக்கிற மூமெண்ட் எல்லாமே வந்து இன்டர்னலாக வந்து என்ன நடந்தாலும் எப்போ இந்த இதை வந்து உடச்சி கீழே போதோ அப்போ தான் வந்து இது செல் ஆகும். ஸோ இது வரைக்குமே வந்து இது வந்து என்னன்னா ஒரு 25,400 வர வரைக்குமே வந்து இது இன்டர்னல் நடக்கிற எல்லாமே வந்து இன்டர்னல் செல்லு தான் எல்லாமே. இது வந்து பிக்கர் டைம் ஃப்ரேமில் செல்லு கிடையாது, இது வந்து இன்டர்னல் செல்லு தான். ஓகேவா? இதை உடச்சி கீழே வந்தால் தான் வந்து இது வந்து செல்லுக்கான ஃபுல்லாக திரும்புதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த லெவலில் இந்த வீக்லி லெவலில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதை உடச்சிட்டு கீழே வருதா இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி இல்லை இங்கேருந்து கீழே வரதுக்கு சில்லு கிடச்சுன்னா நம்ம அடுத்த டார்கெட் இது. இல்லை அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக், சரியா? இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கு ஃபஸ்ட்டு வரணும். இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கை இது பண்ணிவிட்டு திரும்ப அப்படி ஒரு சின்ன ரீட்டேஸ் காட்டிட்டு திரும்ப இதை உடச்சி கீழே போதா இல்லை அப்படியே கண்டினியூவாக மேலே வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம், சரியா? இப்போ ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு முதல்ல வந்து இந்த வீக்லி ஜோனில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அடுத்து 1 ஹவருக்கு போவோம். ஒன் ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவரில் வந்து ஆக்சுவலி இந்த இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு, சரியா? இந்த இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு, சின்ன ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு காட்டிட்டு திரும்ப வந்து இதை கீழே வர மாதிரி காட்டுது. பட் இன்னும் வேலிடாக வந்து இது கீழே வந்துருச்சு அப்படின்னா இல்லை, சரியா? இது வந்து எப்போ வேணாலும் இன்னொரு கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணி இந்த கேண்டில் வந்து அப்படி புல்லிஷாக போயிட்டு இங்கே என்கல்ஃபிங் மாதிரி ஃபார்ம் ஆகி திரும்ப மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இங்கே இந்த இடத்துக்கு நேரமும் இது ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததுக்கு இங்கேயும் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து திரும்ப ஒரு ரீட்ரேஸ் கொடுத்து இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது, சரியா? அப்படியே கீழே உடச்சி போகிறதா இருந்தாலும் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு இப்படி போகலாம், சரியா? இப்போ வந்து அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இங்கேருந்து மேபி இது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து திரும்ப ஏதாவது ஆர்டர் பிளாக்கோ இல்லை ஃபேர் வேல்யூ கேப்போ இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துட்டு திரும்ப இப்படி பொறுமையாக இதை மேபி இதை வரைக்கும் டச் பண்ணி திரும்ப அப்படி பொறுமையாக மேலே போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு இதை எடுத்துட்டு திரும்ப இதை உடச்சி பொறுமையாக அப்படி கீழே போயிட்டு இங்கே ஒரு திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றிக்கிட்டு அப்படி பொறுமையாக மந்த்லி லெவலோட பாட்டம் நோக்கி போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 பாசிபிலிட்டிஸும் இருக்குது, சரியா? ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனாக முடிச்சிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வாரமாக இதிலே சுற்றிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இதுலேயே வந்து அவங்களோட அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஓரளவுக்கு முடிச்சிருப்பாங்க. முடிச்ச பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபேக் மூவ் கொடுப்பாங்க, சரியா? அது வந்து எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் கொடுக்காம மேபி இதை உடச்சிட்டு கீழே போகிற மாதிரி செல்லை கொடுத்துட்டு திரும்ப மேலே கொண்டுட்டு போனாலும் போகலாம், இல்லை இங்கேருந்து பை ஆக்கிற மாதிரி மேலே போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செல்லை கொண்டுட்டு வந்தாலும் கொண்டுட்டு வரலாம். ஸோ வந்து இப்போ இது மாதிரி ஒரு அக்குமுலேஷன் முடித்த பிறகு முதல்ல உருவாக்குற மூவ் வந்து ஃபேக் மூவாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஏமாந்துடக்கூடாது, சரியா? இது எந்த பக்கம் உடைக்குதோ உடனே வந்து உடைச்சிட்டு எந்த பக்கம் உடைச்சாலும் உடைச்சிட்டு திரும்ப வந்து ப்ராப்பரான சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணால் என்ட்ரி எடுங்க. டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, சரியா? ஏன்னா வந்து எப்போதுமே ஒரு வாட்டி ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அக்குமுலேஷனோ டிஸ்ட்ரிபியூஷனோ முடிச்சுட்டாங்க, இது முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேக் மூவ் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட ட்ரூ டைரெக்ஷனில் போவாங்க, சரியா? ஸோ வந்து இந்த டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது, சரியா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோன் வந்து வேலிடான ஜோன் வந்து இதுதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கபடி. அடுத்து 25,600, சரியா? 25,700 ஃபஸ்ட்டு இது டார்கெட்டு, 25,600 அடுத்த டார்கெட்டு, சரியா? அப்படியே மேலே போச்சு அப்படின்னா 26,000 இல்லை 26,200, சரியா? அது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இங்கே கீழே வந்துச்சு அப்படின்னா 25,700 இல்லை 25,800 இங்கே போச்சு அப்படின்னா மேலே இருக்க 2 லெவலு நம்மளோட அடுத்த நெக்ஸ்ட் வந்து டேக் ப்ராஃபிட் லெவலாக மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? வெறும் இதை மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் லெவலில் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ப்ரைஸ் மூவ் கொடுக்குது என்ன நடக்குதுன்ற பார்த்துட்டு அந்த கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எப்போதுமே என்ட்ரி எடுங்க. பிளைண்டாக வந்து என்ட்ரி எடுக்காதீங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இன்ஸ்டியூஷனோட அக்குமுலேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து எப்போ வேணுனாலும் மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் மூவ் கொடுக்கலாம். ஸோ வந்து அந்த மூவை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், சரியா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு
அதுக்கு பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேடுங்க. மேலே போச்சு அப்படின்னா இங்கே வந்து 26 இல்லை 26,200 இந்த லெவல்ஸு. அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா 25,800லேருந்து 25,600 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மேபி வந்து ட்ரேட் நடக்கலாம். சரியா? சரி, வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் வேறு ஏதாவது பார்க்க முடியுதா, செக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 4XI கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வந்து எனக்கு ஏதோ ரொம்ப கிளியராக மூவ் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப மேனிபுலேஷன் அதிகமாக இல்லை. இங்கே ஆரம்பிச்சு அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக ஏற்றம், அடுத்து இங்கே ஆரம்பிச்சது, அடுத்து இங்கே க்ளோஸு, அடுத்து அதே லெவலில் ஆரம்பிச்சு அடுத்து ஹையு. போன ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஹையு, இந்த வாரம் ஃபுல்லாகவே லோ. அப்படியே கரெக்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வருது. ரொம்ப அழகாக ப்ரீசைஸாக வர மாதிரி ட்ரேட் வந்துட்டு இருக்கு. சரியா? அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பழையபடி லோக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து மூவ் வந்து திரும்ப மேலே ஸ்டார்ட் பண்ணதா இல்லை கீழே ஸ்டார்ட் பண்ணுறதான்றத இன்றைக்கி வெயிட் பண்ணி இந்த மூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த லெவலில் ஏற்படக்கூடிய கீ கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். சரியா? என்ன நடக்குது அப்படின்றத 15 மினிட்ஸில் போயிட்டு பார்ப்போம் வேறு ஏதாவது நமக்கு ஒரு குழு கிடைக்குது அப்படின்ட்டு. 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டம் லெவலுக்கு வந்து ப்ரைஸ் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு திரும்புகிற மாதிரி திரும்புவோம், கொஞ்சம் மேலே போகிற மாதிரி கொண்டுட்டு போவாங்க, திரும்ப வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹேண்ட் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் மூவ்மெண்ட் தான் நடந்திருக்குது. இது வந்து இன்னும் பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது, பிரேக் டவுன் ஆகலை. இது வந்து லிக்விடிட்டி ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளிப் ஸ்வீப்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் ஃப்ளிப் நடக்கும். திரும்ப வந்து மார்க்கெட்டை மேலே போகிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இங்கே ஒரு ஹை வச்சுட்டு திரும்ப கீழே கொண்டுட்டு வருவாங்க. திரும்ப வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வருவாங்க. சரியா? ஃபஸ்ட்டு இந்த மூவ் வரும், அப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும், அப்புறம் ஃப்ளிப் ஸ்வீப்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் இப்படி திரும்ப இந்த பக்கம் திரும்பும், கீழே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இந்த பக்கம் திரும்பும், மேல் பக்கம் திரும்பிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன இப்படி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும், சின்ன பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த பிரேக் அவுட் வந்து 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸில் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த பிரேக் அவுட் என்ன பண்ணணும், திரும்ப வந்து இங்கே வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு லோ ஃபார்ம் பண்ணணும். இந்த லோ ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கேருந்து கிளம்பும்போது இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எடுக்கணும். சரியா? இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எடுத்து இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சு அப்படி தான் வந்து இப்படி தான் வந்து ஒரு என்ட்ரி, ப்ராப்பரான என்ட்ரின்றது ஸ்ட்ரக்சர்ன்றது இப்படி தான் நடக்கும். சரியா? ஸோ வந்து நிஃப்டி வந்து இன்னும் நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரியை தான் ஃபாலோ பண்ணுது. இதில் வந்து சம்டைம் வந்து இப்போ வந்து இந்த இடத்துக்கு நம்ம இதை முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா திரும்ப கொண்டுட்டு வரும்போது இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் எடுக்கிறதுக்கு திரும்ப இந்த இடத்தையும் ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து இங்கே திரும்ப அந்த இடத்துக்கு வருது அப்படின்றனால இது வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மேபி சம்டைம் மேனிபுலேஷன் இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர்ஸ் நிறைய, இப்போ எல்லாருமே இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே எஸ்எல் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கிட்ட லிமிட் ஆர்டர் போட்டு செட் பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கிட்ட லிமிட் ஆர்டர் செட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க லிமிட் ஆர்டர் அங்கே போட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மூவ் வந்து இங்கே கொண்டுட்டு வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எஸ்எல் இங்கே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆர்டர்ஸ் அதிகமாக இங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அதிக ஆர்டர்ஸ் எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் போகும். ஸோ இது போகும்போது உங்கள் எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு இந்த எஸ்எல் ஹிட் பண்ண ஆர்டர்ஸ் வச்சு இந்த ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப வந்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே வந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு மேலே போகும். இதே போல் எடுத்துகிட்டு இப்போ என்ட்ரி எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து இங்கே திரும்பிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எங்கே என்ட்ரி ஆகணும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பழைய வீடியோ, நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு 1 ஹவரோட ஹை லோ மார்க் பண்ணிக்கிட்டு 15 மினிட்ஸில் போயிட்டு அந்த இடத்த ரியாக்ட் பண்ணிடுச்சா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு பைக்கான சிக்னல் கரெக்டாக காட்டுது, இன்னும் வந்து நமக்கு வந்து இது செல் ஆகலை, இன்னும் பைக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து திரும்புது அப்படின்னா மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திரும்ப கீழே வரும்போது அந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து கண்டிப்பாக ஆர்டர் எடுக்கணும். இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கையோ இல்லை இங்கே உருவாகிற கேண்டிலோட ஃபேர் வேல்யூ கேப்பையோ வந்து ப்ரைஸ் டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகுது அப்படின்னா இது வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு, இதை வந்து நம்ம எஸ்எல்லாம் எடுத்துக்கணும். இப்படி தான் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும். சரியா? இதை எடுத்து அடுத்து நம்ம டார்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு லோவர் ஹை, லாஸ்ட்டு லோவர் ஹையை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எடுக்கணும். சரியா? ஒரு 26,100 நான் அதை வந்து நம்ம டார்கெட்டாக எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்படி தான் வந்து நம்ம அடுத்த இந்த லெவல்லேருந்து எங்கே ரியாக்ட் பண்ண பார்த்துட்டு அடுத்த லெவலில் நம்ம இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடி அனலைஸ் பண்ணபடி நமக்கு வந்து இன்னும் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் ஸ்டில்ல பையில் தான் இருக்குது. என்ன தான் வந்து இன்டர்னலாக நமக்கு வந்து செல்லு நடக்கிற மாதிரி காமிச்சாலும்
நமக்கு வந்து ஸ்டில் பையில் தான் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. சப்போர்ட் ஏரியாவில் வந்து அதுக்கான சிக்னல் வந்து கரெக்டாக காட்டிகிட்டு இருக்கு. நம்ம பார்த்த மாதிரி லிக்விடிட்டி கண்டு தான் நடந்திருக்கு. இப்போது திரும்ப வந்து இன்னும் பாசிபிள் வந்து இது வந்து இங்கேருந்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா, இது எப்போ வந்து இன்வாலிட் ஆகும் அப்படின்னா, இது இன்னும் ஃபுல்லாகவே வந்து கீழே உடச்சி கீழே போயிட்டு இன்னும் வந்து ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 1 hour கேண்டிலோ இங்கே ஃபார்ம் பண்ணி இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு இங்கேருந்து கீழே போச்சு அப்படின்னா தான் இது வந்து இன்வாலிட் ஆகும். அது வரைக்குமே வந்து இது வந்து ஸ்டில் வேலிட் தான். சரியா, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேபி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து ஒரு 26.50 அது வரைக்கும் கூட போயிட்டு அப்புறம் கூட பொறுமையாக கீழே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஃபஸ்ட்டு மூவ் வந்து இது வந்து இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா 26,050 ஒரு ஃபஸ்ட்டு மூவாக இருக்கும். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கீ லெவல்ஸை பார்த்துட்டு நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி எப்படி வந்து ஒரு ஸ்கேல்பிங்கான ட்ரேட் எடுக்கணுமோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதுக்கான சிக்னல் கிடச்சிச்சின்னா ட்ரேட் எடுங்க. இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து அவங்களோட இது முடிஞ்சிருச்சு. சரியா, அவங்களோட அக்குமுலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு மேனிபுலேஷன் மூவ் இருக்கும். எப்போதுமே அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனையோ இல்லை வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னாலே, மார்க்கெட் ரேஞ்சிங்காக இருக்குனாலே நம்ம வந்து என்ன நினைப்போம், ஈஸியாக வந்து ஓகே இங்கே போனால் பை பண்ணி வைப்போம், இங்கே போனால் செல் பண்ணி வைப்போம்னு நினைப்போம். ஆனால் இது எந்த அளவுக்கு கொண்டுட்டு போங்க, நான் எவ்வளோ நாள் கொண்டுட்டு போங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களோட அக்குமுலேஷன் முடிஞ்சிச்சோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு ஃபேக் மூவ் மேலே கொண்டு போவாங்க. அது மேலே போதே நம்ம என்ட்ரானோன்னா சறுக்குன்னு கீழே இறக்கிடுவாங்க. இல்லை கீழே கொண்டுட்டு போவாங்க. சரி கீழே தான் போகும்போது மார்க்கெட்டுக்கு ஸ்கெல் அடிச்சு நினச்சோம்னா பை கொண்டு வந்துட்டு திரும்ப மேலே கீழே கொண்டுட்டு வந்து கூட திரும்ப கீழே போவாங்க. சரியா, இது என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மூவில் வந்து மாட்டிக்க கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னும் டீப்பாக வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி என்ன பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத 1 by 1 வந்து கொஞ்சம் டெப்த்தாக வந்து பார்க்கலாம். சரியா, இப்போதைக்கு எனக்கு இன்னும் நிஃப்டி 50 வந்து ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஃப்யூச்சரில் 1 by 1 நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோ வந்து இன்னும் எப்படி என்னென்ன பார்க்கணும், என்னென்ன டேட்டாஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும், எப்படி ஓவராலாக ஒரு மொத்த அனலைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு முன்னாடி என்னென்ன அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடில் இறங்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ப்ளஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. ஸோ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் ஒரு வாட்டி வந்து பேசிக்லேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது இன்னும் அதிகமாக இது பண்ணலை. இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் படி நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கீ லெவல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம கீ லெவல்ஸை வந்து கரெக்டாக வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஃபர்தராக வந்து நம்ம வந்து அதை வந்து ஆப்ஷன்ஸ்லையோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே கேஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.